சர்க்கம் 76. பரசுராமர் தோற்றார். ஜமதக்னியின் மைந்தரான பரசுராமனின் சொற்களை கேட்டார் தசரதராமன். தந்தையிடம் இருந்த மரியாதையால் அதுவரையில் வாய் திறவாமல் இருந்த அவர் பரசுராமரிடம் இப்போது கூறினார். பிருகுகுலத் தோன்றலே, தாங்கள் தங்கள் தந்தைக்கு உட்பட்டிருந்த கடனை தீர்ப்பதற்காக என்ன கொடூரமான கர்மா செய்தீர்கள் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிராமணரே, அதை நாங்கள் முறையானதாகவே கருதுகிறோம். பார்கவரே, ஆண்மை இல்லாதவன் சத்திரிய தர்மத்தை அனுசரிப்பதற்கான ஆற்றல் இல்லாதவன் என்றெல்லாம் என் வீரத்தை அவமதித்திருக்கிறீர்கள் அல்லவா? இப்போது என்னுடைய பராக்கிரமத்தை தங்கள் கண்களாலேயே பாருங்கள். இவ்வாறு கூறிவிட்டு அரிய செயல்களை விளையாட்டாகவே செய்யும் திறன் பெற்ற ராகவன் கோபத்தோடு பரசுராமருடைய கையிலிருந்த வில்லையும் அம்பையும் கைப்பற்றினார். கூடவே வைஷ்ணவ சக்தியும் தானாகவே ராமனிடம் சென்றது. ராமன் அந்த வில்லை வளைத்து நாணேற்றி அம்பை பொருத்தினார். ஆகா! பிறகு ஜமதக்னியின் குமாரரான பரசுராமனை பார்த்து ராமன் சினத்துடன் கூறினார், நீங்கள் பிராமணர் என்ற காரணத்தால் என்னால் வணங்கத்தக்கவர். அத்துடன் விஸ்வாமித்திரருக்கு உறவினர். விஸ்வாமித்திரர் உங்கள் தந்தையாருக்கு தாய் வழி மாமன். அதனால் உங்கள் மேல் உயிரை வாங்கும் இந்த அம்பினை செலுத்த முடியாதவனாக இருக்கிறேன். பரசுராமரே, உலகங்களிலும் தங்கு தடையில்லாமல் செல்லும் உங்கள் பாதங்களை கட்டுப்படுத்தி நகர ஒட்டாமல் செய்தல், உங்கள் தவ வலிமையால் பெறப்பட்டுள்ள ஒப்புயர்வில்லாத புண்ணிய லோகங்களை அழித்தல், இவை இரண்டில் நீங்கள் எதை விரும்புகிறீர்கள்? இந்த பானம் நான் வில்லில் தொடுத்திருக்கிறேனே, அது விஷ்ணு பகவான் சம்பந்தமுடையது, தெய்வீகமானது, பலத்தால் ஏற்படும் இருமாப்பை அழிக்கக்கூடியது. இது தன் வீரியத்தால் இலக்கினை தாக்காமல் பயனின்றி வீணாக கீழே விழாது. உத்தமமான ஆயுதத்தை, அதாவது வைஷ்ணவ வில்லை ஏந்தி கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை தரிசிப்பதற்காக எல்லா தேவர்களும் முனிவர் கூட்டங்களும் பிதாமகர் பிரம்மாவை முன்னிட்டு கொண்டு அங்கே கூடினார்கள். கந்தர்வர், அப்சரசுகள், சித்த சாரண கிண்ணறர்கள், பட்ச ராட்சச நாகர்களும் மகா அற்புதமான அந்த காட்சியை காண்பதற்காக அங்கே வந்து சேர்ந்தார்கள். மிகச் சிறந்த வில்லை கையில் ஏந்தி நிற்கும் ராமபிரானை பார்த்து மக்கள் அனைவரும் ஸ்தம்பித்து நின்றார்கள். பேராற்றலை பறிகொடுத்து விட்ட ஜமதக்னியின் புதல்வரான பரசுராமன் ஸ்ரீராமனை கண்கொட்டாமல் பார்த்தார். ராமனின் அளப்பரிய ஆற்றலால் தன் வீரியம் அழிக்கப்பட்டு விட்டதால் பார்கவராமர் உணர்வற்று போனார். பின்னர் ஒருவாறு உணர்வு பெற்று மிகவும் நிதானமாக தாமரை கண்ணன் ராமனை பார்த்து பின்வருமாறு சொன்னார். மிகுந்த இருமாப்புடன் பேசிய அவர்தான் எவ்வளவு குன்றி போய்விட்டார். இந்த பூவுலகம் என்னால் முன்பு யாக தட்சிணையாக காஷ்யபருக்கு கொடுக்கப்பட்டது. என்னுடைய நாட்டில் நீ இருக்கக்கூடாது என்று என்னிடம் காஷ்யபர் சொன்னார். நான் அவ்வாறு தடை விதிக்கப்பட்டதால் குருவின் ஆணையை ஏற்று மண்ணுலகில் இரவில் தங்குவதில்லை. காக்குத்தனே, இந்த பூமி காஷ்யபருக்கு உரியதாகி விட்டதல்லவா? அதனால் அந்த பிரதிஜை இரவில் தங்க மாட்டேன் என்பது என்னால் செய்யப்பட்டது. வீரராகவனே, ஆகவே என் கால்களின் சஞ்சாரத்தை தடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். காற்றினும் கடிய மனோவேகத்தில் சிறந்த பர்வதமான மகேந்திர மலைக்கு சென்று விடுகிறேன். ஒப்பற்ற புண்ணிய உலகங்கள் என்னுடைய கடுமையான தவத்தினால் வசப்படுத்தப்பட்டுள்ளன. அவைகளெல்லாம் சிறந்த பானத்தை செலுத்தி என்னிடமிருந்து விலக்கிவிடு. அவைகள் மீது எனக்கு உரிமை இல்லாமல் போகட்டும். கால தாமதம் வேண்டாம். இந்த வில்லில் பானத்தை பூட்டியதிலிருந்தே நீ தேவோத்தமனும் குறைவில்லாதவனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான சாக்ஷாத் மகாவிஷ்ணு என்பதை புரிந்து கொண்டேன். எதிரிகளை மாய்ப்பவனே, உனக்கு மங்களம் உண்டாகட்டும். இங்கே குழுமியுள்ள தேவர்கள் எல்லோரும் பிறரால் செய்ய முடியாத செயல்களை செய்பவர் என்றும் போரில் நிகரில்லாத ஒருவன் நீயே என்றும் பிரமிப்புடன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காக்குத்தனே, 3 உலகத்திற்கும் தனிப்பெரும் தலைவனான உன்னால் நான் தோற்கடிக்கப்பட்டேன் என்பது எனக்கு அவமானத்தை தரக்கூடிய விஷயமில்லை. ராமா, நல்ல நியமங்களை கடைபிடிப்பவனே, ஒப்பற்ற வில்லில் கோர்த்துள்ள பானத்தை செலுத்துவாய். பானம் விடுபட்டவுடன் உத்தம பர்வதம் மகேந்திர மலைக்கு செல்வேன். இவ்வாறு பராக்கிரமம் மிக்க ஜமதக்னியின் குமாரர் பரசுராமர் சொன்னவுடன் திருவளர் நாயகன் தசரதராமன் உத்தம பானத்தை விட்டார். தன்னுடைய தவ வலிமையால்
பெறப்பட்ட நல் உலகங்கள் எல்லாம் ராமனால் அபகரிக்கு விட்டதை பார்த்தவுடன் சிறந்ததான மகேந்திர பர்வதத்தை நோக்கி விரைந்தார் பரசுராமர். உடனே 8 திசைகளிலும் இருள் விலகி ஒளி வீசத் தொடங்கியது. கையில் தூக்கி நிறுத்திய வில்லுடன் நிற்கும் ராமனை தேவர்களும் ரிஷிகணங்களும் மிகவும் கொண்டாடினார்கள். தசரத ராமனை பரசுராமர் புகழ்ந்து உரைத்தார். ராமனை பிரதட்சணம் செய்துவிட்டு தன் ஆன்ம லாபத்திற்கான வழியில் மகேந்திர மலைக்கு சென்றார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 76வது சர்க்கம் முற்றிற்று.